ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய ரெசிபி வந்து யம்மி பெப்பர் சிக்கன். இது வந்து எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே பவுடராக்கி நம்ம தனியாக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ண குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுவும் ஃப்ரை ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம வந்து இப்போ தக்காளி போடக்கூடாது, சிக்கன் வந்த பிறகு தான் தக்காளி போட போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் நல்லா நம்ம இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு போட்டாச்சு. இப்போது மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், எல்லாமே மிக்சடாக இருக்கும் அதில். அது வந்து நம்ம என்ன பெப்பர் சிக்கன் தான் போட போகிறோம், அதனால மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா மெயினானது வந்து மிளகு, சீரகம், சோம்பு இது வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து இப்படியே பரட்டி விட்டு நம்ம அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணினே இருந்தோம்னா சிக்கன் வெந்துடும். நல்லா மூடி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, சிக்கன் வந்த பிறகு நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அது இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, அது போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூட விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பூ மாதிரி வந்துடணும். இப்போ மிளகு, சீரகம் போட்டுடலாம். மிளகு, சீரகம், சோம்பு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து மெயின் வந்து மிளகு, சீரகம், அந்த சோம்பு பவுட்ரு தான் நல்லா சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, சாதம் இதிலெல்லாம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் போட்டாவே போதும், அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 1/2 கிலோ சிக்கன் தான் இது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம நல்லா வெந்து வரணும். நல்லா சுண்டி வெந்து வந்துச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆக போகுது. நல்லா குழம்பு திக்னஸ் ஆகி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த மசாலா எல்லாமே அதில் கோட் ஆகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய், see you.